நம்ம பார்க்க போற கொஸ்டின் all possible isomers of formula having C5H12O. அப்ப 5 கார்பன் 12 ஹைட்ரஜன் அண்ட் ஒரு ஆக்சிஜன் இருக்கக்கூடிய ஒரு ஆல்கஹால். அந்த ஆல்கஹால்ஸ் நம்ம எப்படி எல்லாம் பிரிச்சு டிஃபரெண்ட் காம்பவுண்ட்ஸா எழுத முடியும்? ஐசோமர்னா என்ன? சேம் மாலிகுலர் ஃபார்முலா, டிஃபரெண்ட் காம்பவுண்ட் ஆர் டிஃபரெண்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த C5H12Oவுக்கு எத்தனை விதமான ஸ்ட்ரக்சர் நம்மளால ஆல்கஹாலா எழுத முடியும்? ஈத்தராவோ வேற காம்பவுண்ட் கேட்கல, ஜஸ்ட் ஆல்கஹாலுக்கு how many possible isomers நம்மளால எழுத முடியும் அப்படின்றது கொஸ்டின். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? அந்த 5 கார்பன்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் 1 2 3 4 5 கார்பன் எழுதிக்கிட்டீங்க. இந்த 5 கார்பன்ல ஃபர்ஸ்ட் கார்பன், அதாவது நம்ம நம்பர் கொடுக்கும்போது 1 2 3 4 5 1 2 3 4 5 கொடுப்போம். ஸோ இங்கிருந்து வந்தா 5th கார்பன், இங்கிருந்து போனா ஃபர்ஸ்ட் கார்பன். ஸோ லீஸ்ட் நம்பர் வர மாதிரி பார்ப்போம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கார்பன் எடுத்துப்போம். ஸோ இப்படி ஒரு காம்பவுண்ட் எழுதிக்கலாம். இதுக்கு நேம் அப்புறமா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் எப்படிலாம் பிரிச்சு எழுத முடியும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நேம் எழுதிக்கலாம், பிரச்சனை இல்லை. அடுத்தது அதே 5 கார்பன் OH செகண்ட் கார்பன் எழுதும். 1 2 3 4 5 5 கார்பன்ல ஃபர்ஸ்ட் இந்த எண்ட்ல OH எழுதிக்கிறோம். அடுத்தது அதே மாதிரி 1 2 3 4 5 கார்பன் எழுதிட்டு செகண்ட் கார்பன்ல OH எழுதிக்கிறோம். தேர்ட் 2 3 4 5 இதுல ஃபர்ஸ்ட் எழுதணும், செகண்ட் எழுதிட்டோம். இப்ப தேர்ட் கார்பன்ல OH எழுதணும். ஓகேவா? அடுத்தது என்ன பண்ணலாம்னா இந்த 5 கார்பனுக்கு பதிலாக 4 கார்பனை மட்டும் கண்டினியூஸா எழுதுங்க. ஏன்னா நீங்க நினைக்கலாம் அடுத்த காம்பவுண்ட் மறுபடியும் இங்கே எழுதலாம், அப்போ 4 வரும்ல, 1 2 3 4 வரும்ல அப்படின்னு நினைப்போம். பட் அப்படி நினைச்சா தப்பு. ஏன்னா இந்த பக்கம் நம்ம கவுண்ட் பண்ணும்போது செகண்டா மாறிடும். ஸோ இந்த காம்பவுண்டும் சப்போஸ் OH இங்க போட்டீங்கன்னா அதுல போட ஒரே காம்பவுண்ட் தான். ஸோ இங்க இருந்து வரும்போது செகண்ட் கார்பன்ல OH இருக்கு. சப்போஸ் இந்த OH அடுத்த காம்பவுண்ட்ல இங்க எழுதணும் அப்படின்னா இங்க இருந்து போகும்போது செகண்ட் கார்பன், இதுவும் அடுத்து நீங்க அப்படி எழுதுனா ரெண்டும் ஒரே காம்பவுண்டா மாறிடும். ஸோ 1 2 3 இது 3 பொசிஷன் தான் பாசிபிள். எங்க வந்து மறுபடியும் 2 ஆயிடும். ஸோ அதை வேண்டாம். அடுத்தது இப்ப 4 கார்பன் மட்டும் கண்டினியூஸா எழுதும். 4 கார்பன்ல ஃபர்ஸ்ட் கார்பன்ல OH. இப்ப இன்னும் ஒரு கார்பன் கம்மியா இருக்கா? ஸோ இங்க அந்த கார்பனை பிரான்ச்சா எழுது. புரிஞ்சுதா? ஸோ 5 கார்பனுக்கு பதிலாக 4 கார்பன் எழுதிட்டோம். 4 கார்பன்ல ஃபர்ஸ்ட் கார்பன்ல OH, செகண்ட் கார்பன்ல கார்பன். அடுத்தது 5th காம்பவுண்ட் இதே மாதிரி 4 கார்பன் 1 2 3 4 ஃபர்ஸ்ட் கார்பன்ல OH. இங்க செகண்ட் கார்பன்ல கார்பன் எழுதணுமா? இப்ப தேர்ட் கார்பன் எழுதுங்க. தேர்ட் கார்பன்ல கார்பன் பிரான்ச்சா எழுதணும். ஓகேங்களா? அடுத்தது இப்ப நம்ம இங்க எழுத முடியாது. பிகாஸ் இங்க எழுதுனா 1 2 3 4 5 ஆயிரும். இது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த காம்பவுண்டா மாறிடும். ஒருவேளை இந்த கார்பனை பிரிச்சு இங்க எழுதுனா 1 2 3 4 இந்த கார்பனுக்கு வந்துச்சுன்னா 5. ஏன்னா நம்மளால கண்டினியூஸா கவுண்ட் பண்ண முடியுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதே காம்பவுண்ட் தான் இதுவும். எப்போ இந்த கார்பன் எடுத்து இங்க எழுதுனா. ஸோ அடுத்த காம்பவுண்ட் அப்படி எழுத முடியாது. ஸோ இப்போ 6th 1 2 3 4 கார்பன் எழுதிக்கிங்க. எழுதிக்கிட்டு இப்போ OH ஓட இடத்தை இப்ப மாத்தணும். 4 கார்பன்ல OH இடத்தை மாத்தணும். ஸோ இந்த 2 காம்பவுண்ட்ல என்ன பண்ணும்? 1 2 3 4 ஃபர்ஸ்ட் கார்பன்ல OH, 1 2 3 4 ஃபர்ஸ்ட் கார்பன்ல OH. என்ன டிஃபரன்ஸ் ரெண்டுக்கும்? செகண்ட் கார்பன்ல கார்பன், இங்க தேர்ட் கார்பன்ல கார்பன் பிரான்ச்சா எழுதணும். இப்போ என்ன பண்றோம்? 4 கார்பன் எழுதிட்டு அதுல வரக்கூடிய இந்த OH ஃபர்ஸ்ட் கார்பன் மேல செகண்ட் கார்பன்ல எழுதிட்டோம். இப்போ என்ன பண்ணலாம்? இங்க ஒரு கார்பன் போடலாம். ஸோ இது வேற ஏதாவது காம்பவுண்ட் இதே நேம் வருதான்னு பாருங்க. OH இருக்கிற கார்பன்லயே இன்னொரு கார்பன், OH இங்க இருக்கு கார்பன் இல்ல, OH இருக்கு கார்பன் இல்ல. ஓகே, வேற எங்கேயும் இல்லை. இது ஒரு டிஃபரெண்ட் காம்பவுண்ட் தான். அடுத்தது 7 அதே 4 கார்பன் லாஸ்ட்ல இருந்து செகண்ட் கார்பன்ல OH, பக்கத்து கார்பன்ல கார்பன் எழுதுங்க. இது மாதிரி எங்கேயாவது OHக்கு நெக்ஸ்ட் கார்பன்ல இது 5 கார்பன். ஓகே, இது ஒரு கார்பன். நெக்ஸ்ட் 8th 1 எப்படி எழுதலாம்? 3 கார்பன்ல OH, இந்த கார்பன்ல ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன். பாருங்க 8 காம்பவுண்டுமே 8 விதமா டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. இப்போ இதுக்கெல்லாம் நேம் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம அந்த எவாலுவேட் 1 பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மீத்தேன் ப்ரோப்யூட் பென்ட் எல்லாமே சிங்கிள் பாண்ட் ஏ அண்ட் 1ல ஆல்கஹால் இருக்கு. ஸோ பென்டேன் 1 ஆல் இல்லைன்னா 1 பென்டனால் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, இப்போ 1 2 3 4 5 இன்னொன்னு உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சு அப்படின்னா நேம் ரிப்பீட் ஆகுதான்னு பார்க்கணும். ஏன்னா ஸ்ட்ரக்சர் எழுதும்போது சில டைம் கன்ஃபியூஸ் ஆயிடும். பட் நேம் எழுதும் போது ஒரே நேம் ரிப்பீட் ஆச்சுன்னா அந்த காம்பவுண்ட் வந்து தப்புன்னு அர்த்தம். ஸோ அதை எரேஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ 1 2 3 4 5 கார்பன். அப்ப என்ன நேம்? அதே பென்ட். சிங்கிள் பாண்ட் ஏன் செகண்ட் கார்பன்ல OH. அப்ப பென்டேன் 2 ஆல். ஸோ இது பென்டேன் 1 ஆல், இது பென்டேன் 2 ஆல். ஆமா, உங்களுக்கு இன்னொரு டவுட் வரலாம், சார் இதுல வந்து பாத்தீங்கன்னா வெறும் கார்பன் மட்டும் எழுதி இருக்குமே, இது காம்பவுண்ட் கரெக்டா எழுதுனா ஓகேவா அப்படின்ற டவுட் வந்துச்சுன்னா சிம்பிள். என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு கார்பனுக்கும் 4 வேலன்சிஸ் வர மாதிரி ஹைட்ரஜன் நீங்களே போட்டுக்கலாம். பாருங்க, இந்த கார்பனுக்கு ஒரே ஒரு பாண்டு தான் இருக்கு, அப்ப இன்னும் 3 ஹைட்ரஜன் வேணும். போட்டு பார்த்தா கரெக்டா வரும். இந்த கார்பனுக்கு 2 பாண்ட் இருக்கு, அப்ப இன்னும் 2 ஹைட்ரஜன் வரணும். இந்த கார்பனுக்கு 2 பாண்ட் இருக்கு, இன்னொரு 2 ஹைட்ரஜன் வரணும். இந்த கார்பனுக்கு 2 பாண்ட் 1 2 3 5 கார்பன் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். C5 H 1 + 2 3 5 7 9 12 H12 ஒரு O. இப்போ இங்க எழுதி பாருங்க, CH3 இங்க 2 பாண்ட் இருக்கு, இன்னும் 2 2 2. இந்த கடைசியில பாருங்க, இந்த கார்பன் ஒரே பாண்ட் தான் இருக்கு, அப்ப இன்னும் 3 ஹைட்ரஜன் வரணும். ஸோ 5 கார்பன் இருக்கு, நம்ம ஆல்ரெடி 5 கார்பன் தான் போட்டிருக்கோம், அதனால பிரச்சனை இல்லை. 3 + 2 5 5 + 2 7 + 2 9 + 3 சாரி எக்ஸ்ட்ரா வருது. இங்க நம்ம இப்படி கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு கரெக்டா வந்துடும். பிகாஸ் இங்க ஒரு OH ஓட ஒரு பாண்ட் இருக்கு, இந்த பக்கம் ஒரு பாண்ட் இருக்கு, இங்க ஒரு பாண்ட் இருக்கு. அப்ப இந்த கார்பனுக்கு 3 பாண்ட் வந்துச்சு, அப்ப இன்னும் ஒரு ஹைட்ரஜன் இருந்தா போதும். சோ 3 + 2 5 5 + 2 7 7 + 1 8 8 + 3 11 11 + 1 12 ஹைட்ரஜன் ஆச்சு, ஒரு ஆக்சிஜன் இருக்கு. நெக்ஸ்ட் இப்போ இதுக்கு எப்படி நேம் கொடுக்கறதுன்னு பாருங்க. 1 2 3 4 5. அப்போ அதே பென்ட் சிங்கிள் பாண்ட் ஏன் எழுதிட்டு E அழிச்சிருவோம். ஏன்னா அதுக்கப்புறம் OH வரனால OL எழுதுவோம். எந்த கார்பன்ல இருக்கு? 1 2 3. தேர்ட் கார்பன்ல OH இருக்கு, அப்போ 3 ஆல் பென்டேன் 3 ஆல், இல்லைன்னா 3 பென்டனால், ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, இப்போ இங்க ஹைட்ரஜன் போட்டு பாருங்க. இங்க 3 ஹைட்ரஜன் வரும், இங்க 2 பாண்ட் இருக்கு, அப்ப இன்னும் 2 ஹைட்ரஜன் வேணும். இங்க 3 பாண்ட் இருக்கு, இன்னும் 1 ஹைட்ரஜன் வேணும். இங்க 2 பாண்ட், அப்ப 2 ஹைட்ரஜன், இங்க 3 ஹைட்ரஜன். ஸோ 3 5 6 7 9 12 ரெண்டு ஒரு ஆக்சிஜன் சரியா போச்சு. இப்போ பாருங்க 1 2 3 4 தான் இருக்கு. அப்ப மீத் ஈத் ப்ரோப் பியூட்ஸ் எல்லாமே சிங்கிள் பாண்ட் ஏன். அண்ட் 1ல ஆல்கஹால் இருக்கு. 1 2 3 4 தான் போகும். ஸோ ஃபர்ஸ்ட் கார்பன் ஆல்கஹால் இருக்கு, பியூட்டேன் 1 ஆல். இதுல 1 2 செகண்ட் கார்பன்ல மெத்தில் இருக்கு. ஸோ நம்ம என்ன சொல்லலாம்? 2 மெத்தில் பியூட்டனால், சாரி 2 மெத்தில் 1 பியூட்டனால் ஆர் 2 மெத்தில் பியூட்டேன் 1 ஆல். ஓகே, இப்போ இந்த ஃபிஃப்த் காம்பவுண்ட் பார்ப்போம். 1 2 3 4. ஸோ பியூட்டேன் 1 ஆல் நமக்கு தெரியும். 1 2 3 3ல மெத்தில் இருக்கு. ஸோ 3 மெத்தில் பியூட்டனால், தட் இஸ் 3 மெத்தில் பியூட்டேன் 1 ஆல். இதெல்லாம் நேம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இந்த காம்பவுண்ட் பார்ப்போம். மீத் ஈத் ப்ரோப் பியூட்ஸ் சிங்கிள் பாண்ட் 1 2 செகண்ட் கார்பன்ல ஆல்கஹால், பியூட்டேன் 2 ஆல், 2ல மெத்தில். ஸோ 2 மெத்தில் பியூட்டேன் 2 ஆல். வேற எங்கேயாவது நேம் வருதுன்னு பாருங்க. இதுக்கு டிஃபரன்ஸ், இங்க 2 மெத்தில், இங்க 3 மெத்தில். வேற எங்கேயுமே 2 மெத்தில், இது பியூட்டேன் 1 ஆல் ஆயிடுச்சு. பாருங்க, இங்கேயும் 2 மெத்தில் பியூட்டேன், ஆனா இது 2 ஆல். இது 2 மெத்தில் பியூட்டேன், இது 1 ஆல். ஆல்கஹாலோட இடம் மாறிடுச்சு. ஸோ எப்படி பார்த்தாலும் நம்ம டிஃபரெண்ட் காம்பவுண்டா கிடைக்கணும். நெக்ஸ்ட் ஹைட்ரஜனா ஃபில் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது பிரச்சனை இருக்காது. நெக்ஸ்ட் 1 2 3 4 நிறைய பியூட்ஸ். 1 2 செகண்ட் கார்பன்ல பியூட்டேன், செகண்ட் கார்பன்ல ஆல்கஹால், நெக்ஸ்ட் தேர்ட் கார்பன்ல மெத்தில், அப்ப 3 மெத்தில். ஸோ 3 மெத்தில் பியூட்டேன் 2 ஆல். அது வேற எங்கேயாவது இருக்கா? இங்க இருக்கு, பட் 3 மெத்தில். இது பியூட்டேன் 1 ஆலா இருக்கு, இது பியூட்டேன் 2 ஆல். ஸோ டிஃபரெண்ட் காம்பவுண்ட் தான். இதுக்கு எப்படி கொடுக்கலாம்? 1 2 3. அப்ப என்ன சொல்லலாம்? ப்ரோப். அப்ப சிங்கிள் பாண்ட் ப்ரோபேன். 1ல தான் ஆல்கஹால் இருக்கு, 1 2 3. ஸோ ஃபர்ஸ்ட்ல தான் ஆல்கஹால் இருக்கு, ப்ரோபேன் 1 ஆல். இதுல 1 2 செகண்ட் கார்பன்ல 2 மெத்தில் குரூப் இருக்கு. சிங்கிள் கார்பன் இருக்கு, ஸோ மெத்தில் குரூப்னு சொல்லுவோம். அப்போ 2 டைமெத்தில். நம்பர் கொடுத்தோம்னா அதை ஹைஃபன் போடணும். ஸோ 2 டைமெத்தில் ப்ரோபேன் 1 ஆல். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆல்கஹால்ஸ் நம்மளால எழுத முடியும். இதையும் நீங்க பிரைமரி செகண்டரி டெர்ஷியரி பிரிச்சா பிரிக்கலாம், பட் நாட் நெசசரி. ஏன்னா அவங்க வந்து பிரைமரி செகண்டரி டெர்ஷியரியா அதை கிளாஸிஃபை பண்ணணும்னு கேட்கல. ஜஸ்ட் ஒரு ஃபார்முலா கொடுத்துட்டு C5H12O அப்படிங்கக்கூடிய இந்த ஆல்கஹாலுக்கு
டிஃப்ரெண்ட் ஐசோமர் எப்படி எழுதுவீங்க, சேம் ஃபார்முலா டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர், டிஃப்ரெண்ட் நேம் இருக்கக்கூடிய ஆல்கஹால்ஸ் எப்படி எழுத முடியும் அப்படின்றது மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது எழுதுனா போதும், எல்லா காரணங்களுமே ஹைட்ரஜன் மட்டும் ஃபில் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ.